கரூர் சம்பவத்துக்கு விஜய் அண்ணா பாதிக்கப்பட்ட இறந்த குடும்பங்களை நேர்ல போய் சந்திப்பாரா? எப்போ போய் சந்திப்பார்? அவர்களுக்கு எப்போ காசு கொடுப்பாரு? எப்போ அவருக்கு இழப்பீடு கொடுப்பாரு? இதெல்லாம் தொடர்ந்து வந்துகிட்டு இருந்த கேள்விகள். இந்த கரூருக்கு அவர் செல்வாரா செல்ல மாட்டாரா அப்படின்ற விஷயத்துக்கு எங்களுக்கு ஏற்கனவே தமிழ்நாடு இளைஞர் கட்சிக்கு ஒரு கிளாரிட்டி இருந்தது. எப்போ அப்படின்னா, நாங்க கரூருக்கு நேரடியா போய் ஒரு ஒரு வீடா பார்த்துட்டு வந்தோம். அந்த நேரடியாக போயிட்டு வந்ததற்கு பிறகு உறுதியாக நாங்க நம்பணும், கரூர்ல பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேரில் சென்று அவர்களது வீட்டிலோ இல்ல தனிப்பட்ட முறையில் தனித்தனியாக போய் சந்திப்பதோ சாத்தியமற்றது அப்படின்றத நம்ம ஏற்கனவே முடிவு பண்ணியிருந்தோம். ஏன்னா அந்த பிராக்டிக்கலா அது பாசிபிலிட்டியே கிடையாது. பொலிட்டிக்கலா நீங்க பேசினாலும் சரி, இல்ல சட்ட சிக்கல்கள் பேசினாலும் சரி, ஆனா பிராக்டிக்கலா தனித்தனி வீடுகளுக்கா அவர் இரவுல போன மாதிரி போயிடலாம்லாம் நிறைய பேர் பேசுவாங்க. அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பிராக்டிக்கலா நாங்க ஒரு ஒரு வீடுக்கும் போய் பார்த்துட்டு வந்தோம். அந்த வீடுலாம் எந்தெந்த சந்துகள்ல எவ்வளவு நிலைமையில எந்த நிலைமையில இருக்குது அப்படின்றத நாங்க பார்த்துட்டு வந்தோம். அந்த பார்த்துட்டு வந்த அன்னைக்கே நாங்க முடிவு பண்ணோம், கண்டிப்பா ஒவ்வொரு வீடுகளுக்கும் விஜய் அண்ணா போவதாக செய்திகள் வந்துகிட்டு இருக்கு, அதை போய் பாப்பாருன்னு சொல்றாங்க. வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அதை நாங்க அன்னைக்கே முடிவு பண்ணோம். அப்படின்னா இந்த வீடுகளுக்கு விஜய் அண்ணா போனாருன்னா அங்க கூட்டங்கள் எப்படி கூடும் அப்படின்றது இயல்பாவே தெரியும். உடனே இவர் போனாலே கூட்டம் கூட்டிடுமா அப்படின்னு திருலாம் வாயில பல்லுபடாம பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம காதுல வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இங்க பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் மேலும் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. இதுல முக்கியமா நான் இது வரைக்கும் அட்ரஸ் பண்ணாத ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா, சில குடும்பங்கள் இந்த ஊடகங்களால ரொம்பவுமே பாதிக்கப்பட்டது. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் சில குடும்பங்கள் பாதிக்கப்பட்ட இந்த உயிரிழந்த குடும்பங்களை சார்ந்தவங்களே இந்த ஊடகங்களால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அங்க போய் ரிப்போர்ட்டர்ஸ்ன்ற பேர்ல, யூடியூபர்ஸ்ன்ற பேர்ல நிறைய பேர் வீடியோ எடுக்கிறேன், இன்டர்வியூ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனதை புண்படுத்துற மாதிரி நிறைய விஷயங்களை செஞ்சிருக்காங்க. அவர்கிட்ட பேச்சு கொடுத்து நல்லா பேசி அந்த அவர்களுடைய மனசுல இருந்து இல்லைன்னா இவர்கள் கேள்வி அங்க திணிச்சு அவர்கள்கிட்ட இருந்து சில பதில்களை உருவாக்கி வாங்குவாங்கல்ல. இப்போ நம்ம கூட இன்டர்வியூஸ் போவோம், சில நெறியாளர்கள்லாம் நேர்மையா கேள்விகளை கேட்டு நம்மளுடைய கருத்தை வாங்கிட்டு அனுப்பிடுவாங்க. சிலர்லாம் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய பதில வர வரைக்கும் நம்மளை போட்டு நோண்டிக்கிட்டே இருப்பானுங்க. அந்த மாதிரிலாம் சிலர் இரிட்டேட் பண்றவங்களாம் இருப்பாங்க. இவர்கள் எல்லாம் போய் அந்த சாதாரண குடும்பம், நம்ம ஏதோ அரசியல் தெரிஞ்சவங்க, அரசியல் பேசுறோம், நேரடி அரசியல் கல அரசியல் பண்றோம், விவாதங்கள் பண்றோம், நமக்கு அந்த ஒரு கெப்பாசிட்டி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆனா இது வரைக்கும் ஊடகத்தெல்லாம் ஒரு முறை கூட நேர்ல பார்க்காத இந்த ஊடகம் இப்படிதான் இருக்குமா, கேமரானா இப்படிதான் எடுத்துட்டு வருவாங்க, இவருதான் ரிப்போர்ட்டரா இப்படிதான் கேள்வி கேட்பாங்களான்னு எதையுமே தெரியாத அந்த குடும்பங்களை ரொம்ப சித்திரவதை பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு என்ன பயம் அப்படின்னா, இந்த சந்திப்பு நடந்ததுக்கு அப்புறமும் அந்த குடும்பங்களை தேடி தேடி இந்த மீடியாக்கள் போய் அவங்களை இன்னும் சித்திரவதை செய்யற வேலையை தான் செய்ய போகுது அப்படின்றது பட்ட வெளிச்சமா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இவர்களுடைய டிஆர்பி அந்த வீடியோஸ் வந்ததுக்கு அப்புறம் இவங்க எடுத்துட்டு வந்த ஃபுட்டேஜ் அப்படியே ராவா போட்டா பரவாயில்ல, இல்லைன்னா பேசுறவங்க கிட்ட நீங்க லைவ் ஃபுட்டேஜா போட்டா கூட பரவாயில்ல, அதை பண்ணவே மாட்டாங்க. இவங்க எடுத்துட்டு இவங்களுக்கு தேவையான மாதிரி கட் பண்ணி இங்கேயும் அங்கேயும் மாத்தி சொருகி அதை வேற ஒரு டைமென்ஷன்ல இங்க ப்ரொஜெக்ட் பண்ற வேலை தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ கரூருக்கு அன்னைக்கு போக முடியாது அப்படின்னு நாங்க முடிவு பண்ண ஒரு புள்ளி எங்க அப்படின்னா, ஒவ்வொரு வீடுகளும் சின்ன சின்ன சந்துகளுக்குள்ளார இருக்கு. எல்லாமே சிட்டிக்கு நடுவுல ரெசிடென்சியல் ஏரியால இருக்கு. ஒரு வீட்டுக்கு போனாரு அப்படின்னாலே, சின்னதா ஒரு தகவல் கசிஞ்சது அப்படின்னாலே அது பல 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 மீடியாவுக்கு ஃபர்ஸ்ட் கசிஞ்சிடுது. இந்த மீடியாக்கள் என்ன ஆகுது அப்படின்னா, ரொம்ப இந்த செய்திகளை சேகரிக்கின்ற பேர்ல அட்டூழியங்கள் பண்றாங்க. இது மீடியாக்கள் என் மேல கடுப்பானாலும் பரவாயில்ல, இதை நான் வெளிப்படையா பேசிதான், யாராவது ஒருத்தர் பேசிதான் ஆகணும். கோட்டீஸ்வரன் ஒரு இன்டர்வியூல பேசியிருந்தார் அதை பத்தி, மீடியாக்களுக்கு பொறுப்பு இல்லாம தான் இங்க செயல்படுறாங்க அப்படின்றத. அவர் விஜய் மேல கொட்டின வன்மத்தெல்லாம் தூக்கி காட்டுறவங்க இந்த மீடியா மேல சொன்னதை மட்டும் யாரும் காட்டவே இல்லை. அதை நம்ம தெளிவா பேசிடணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். முக்கியமா இந்த இடத்துல ஒரு வீட்டுக்கு போன அவருக்கு அடுத்த வீட்டுக்கு போறது அப்படின்றது சுத்தி வட்டாரம் ஒரு 30 கிலோமீட்டர் சுத்து வட்டாரத்துல தான் கிட்டத்தட்ட ஒரு 20 குடும்பங்கள் 24 குடும்பங்கள் அங்க இருக்கு கரூரை சுத்தி. சில குடும்பங்கள் திண்டுக்கல், சில குடும்பங்கள் சேலம், சில குடும்பங்களுக்கு ஈரோடு, சில குடும்பங்கள் அப்புறம் திருப்பூர், இந்த மாதிரி ஊர்கள் எல்லாம் இருக்கு. ஸோ இப்படி எல்லா குடும்பங்களுக்கும் ஒரு வீடு தேடி போனார் அப்படின்னா கண்டிப்பா அவர்களுக்கு பெரும் சிரமம் ஏற்படும். அங்க சுத்தி இருக்கிறவங்க கண்டிப்பா சேர்ந்துருவாங்க. என்னதான் நடுராத்திரில போங்க, 2 மணிக்கு போங்க, 3 மணிக்கு போங்க அப்படின்னாலும், நாங்க பகல்ல சுத்தணும் 2 நாள் எங்களுக்கு எடுத்துக்கிட்டது எல்லா குடும்பங்களையும் போய் கிட்டத்தட்ட பாக்குறதுக்கு. அதுலயுமே சில குடும்பங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, சில குடும்பங்களுக்கு போக முடியல. ஏன்னா இந்த மாதிரி ஆறுதல் தெரிவிக்கணும், நாங்க இரங்கல் தெரிவிக்க வரோம் அப்படின்னு கேட்டு நிறைய பேர் நிறைய தொல்லை பண்ணியிருக்காங்க. நிறைய பேசி கொடுத்து அவங்க வீடியோ எடுத்து வேற மாதிரியாக இங்க சித்தரிக்கிறவெல்லாம் இருந்தது. சமீபத்துல அந்த காசு வந்ததுக்கு அப்புறம் ஒரு அம்மா பேசினதா சொல்லி சில வீடியோஸ்லாம் வைரல் ஆகுது இல்லையா, அந்த அந்த குடும்பம் ஆக்சுவலா வெள்ளந்தியான குடும்பம். நான் நேர்ல அந்த அம்மா கிட்ட பேசியிருக்கேன். இவங்க இந்த வீடியோ எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே பேசியிருக்கேன். இவங்க சொல்றாங்கல்ல, அந்த 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 அம்மாவுக்கு
உண்மையிலேயே கொஞ்சம் ஸ்மைலிங் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க, சிரிச்ச முகமாவே இருப்பாங்க. அது வந்து சாதாரணமா நிற்கும் போதே கொஞ்சம் சிரிச்ச மாதிரியே தான் இருக்கும் அந்த முகம். அப்படிப்பட்டவங்க பேசும்போதும் அது இயல்பா வந்து வர்றது, அது அது உடல் மொழி அது நிறைய பேருக்கு வந்து சைக்காலஜி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இல்லைன்னா ஹியூமன் பீயிங்ஸை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இந்த மனித தன்மையற்ற மனிதர்களை பத்தி புரிதலே இல்லாம சொத்துக்கு பேசுற எல்லாருக்கும் வந்து இதெல்லாம் புரியறதுக்கான அவசியமே கிடையாது. ஸோ அவர்கள் பேசக்கூடிய கருத்துக்களுக்குலாம் நம்ம நிறைய எதிர்வாதம் வச்சுட்டோம், அதை பத்தி தொடர்ந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட குடும்பங்களை போய் பேட்டி எடுத்து அதை கொஞ்சம் வேற மாதிரி இங்க சித்தரிச்சு அதுக்கு கமெண்ட் கொடுத்து அதுக்கு ஒரு வீடியோ போட்டு அதில் வியூஸ் பார்த்து அதில் காசு பார்த்து இப்படி சோறு திங்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இயல்பாவே வருது. அடுத்து ரெண்டாவது பட்சமா நம்ம என்ன யோசிச்சோம்னா, நாங்க போன அன்னைக்கு தான் திருமாவண்ணா அவர்களும் அங்க ஒரு மண்டபம் எடுத்து அந்த இடத்துல 41 குடும்பங்களையும் கூப்பிட்டு அவர்களுக்கு காசோலை கொடுத்திருந்தா அந்த நிகழ்வு நடந்தது. நாங்க அதை நேரா பார்த்தோம். அந்த இடத்துலயுமே அந்த குடும்பங்கள் ரொம்பவுமே வந்து சில இடங்கள்ல அவமானப்படுத்தப்பட்டார்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதை வந்து வாண்டடா திருமணம் வந்து செஞ்சாங்க, விசிக்கு அப்படி செஞ்சதை நான் சொல்லல. பட் அங்க கூட்டி அதை ஆர்கனைஸ் பண்ணி அதை பண்ணும்போது சில இடங்கள்ல அவர்களுக்கு முகம் சுழிக்கும் விதமாக தான் அது நடந்தது. ஏதோ என்ன சொல்றது, அதை ஒரு நிவாரணம் கொடுக்குறாங்க, ஒரு ஒரு இழப்பீடா கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அதற்கான ஒரு மாண்பு இருக்கு இல்லையா, அதை வந்து கடைபிடிக்கலோ அப்படின்ற ஒரு வருத்தம் எனக்குமே இருந்தது. அங்க இருந்தவங்களும் அதை பகிர்ந்துட்டாங்க, அந்த குடும்பங்களும். அவர்கள் வரிசையில இங்க வா, நீ அங்க போய் நில்லு, நீ இங்க உட்காரு, நீ இப்படி நில்லு, நீ இங்க காட்டு அப்படின்னு சொல்லிலாம் வந்து அவங்க பேசுனது. அப்புறம் கூப்பிட்டு அவங்க கையில ஒரு சாப்பாடு பொட்டலம் கொடுத்து அனுப்புனது. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவங்களுக்கே அருவருப்பா இருந்தது. அன்னைக்கு அவங்களுடைய மனநிலையை நான் அன்னைக்கு நான் அவங்கள நேர்ல பார்த்து பேசும்பொழுது அவங்களுடைய மனநிலை என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. இந்த மாதிரி கரூர்ல இன்னொரு மண்டபம் எடுத்து அங்க மீட் பண்றதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு நான் யோசிச்சேன். பட் அதை ஆர்கனைஸ் பண்றது தாவேக தரப்புல அவங்க கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டி இருக்குன்றதை யோசிச்சேன். ஆனா காலப்போக்குல நிறைய நம்மளும் விசாரிச்சோம். அந்த இடத்துல மண்டபங்கள் நிறைய விசாரிச்சு அந்த லோக்கல் நம்ம நண்பர்கள்ட்டே பேசணும். அவங்களும் என்ன சொன்னாங்கன்னா, பிரதர் இல்ல பிரதர், மண்டபம்னு போய் கேட்டாலே அந்த எந்த தேதியில சொன்னாலும் அந்த தேதியில இல்லைன்னு சொல்றாங்க. மறைமுகமா இல்லாம நேரடியாவே சொல்றாங்க, இல்லப்பா ஏற்கனவே பிரச்சனை ஆயிடுச்சு, தாவேக்கா கொடுக்குற மாதிரி எண்ணம் இல்லை, அந்த மாதிரி நிறைய பதில்களும், இல்லப்பா கொடுத்தா எங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்ற பதில்களும், சில இடங்கள் அட்வான்ஸை வாங்கிட்டு திரும்பி கொடுத்துட்டாங்க அப்படின்ற பதில்களும் வந்து நிறைய நம்மளால கேட்க முடிஞ்சது. சரி, கரூரை விட்டு வெளியே எங்கேயாவது அப்படின்னா சுத்தி எல்லா பக்கமும் நடக்கட்டுறாங்க. அதாவது கரூருக்கு நேரில் கூட போய் உங்களால பார்க்க முடியலையா அப்படின்னு சிலர்லாம் வந்து சிறுமப்படுத்தி கேட்கறாங்கல்ல. ஒரு பாதிக்கப்பட்ட இடத்துக்கு நேரில் கூட போய் பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு அரசு இங்க இருக்கு இல்லையா, அதை யாருமே கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சூழலை உருவாக்கி இருக்காங்க இல்லையா, போய் பார்க்க முடியாத அளவுக்கு, அதை யாருமே இங்க கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. அனிதா அவர்களுடைய வீட்டுக்கு போனாரே, தூத்துக்குடியில இறந்தவர்கள் வீட்டுக்கு போனாரே அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் அன்றைக்கு அவர் இரவோடு இரவாக போய் வர சூழலை அந்த அரசு உருவாக்கி வச்சிருந்ததுன்னு கூட ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கலாம். அந்த நிலை இன்னைக்கு இல்லை அப்படின்றதுதான் யதார்த்தம். விஜய் அவர்கள் பனையூர் ஆபீஸ்ல என்ன நடக்குதுன்னு ட்ரோன் கேமரா விட்டு பாக்குறவங்க, அவர் கார் எங்கன்னா போச்சுனாலுமே பின்னாடியே அப்படி கேமரா போட்டு ஓடுறவங்க, இவங்கெல்லாம் இருக்கும்போது யாருக்குமே தெரியாம பாதிக்கப்பட்டவர்களை போய் பார்க்கறதோ இல்லை வந்து வேற இடத்துல ஒரு ஈவெண்ட்டை வச்சு ப்ரெஸ் நீங்க வரக்கூடாது, பப்ளிக் வேற யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொன்னாலுமே பிரச்சனையில போய் முடியுமோ அப்படின்ற ஒரு எண்ணம். சரிப்பா, எல்லா இடத்துலையும் பிரச்சனை வருது, சென்னையில மட்டும் பிரச்சனை வராதா அப்படின்னா வராது. எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா, சென்னையில அவங்க நடத்தி இருந்த ஈவெண்ட்ஸை வச்சு நம்ம சொல்றோம். சென்னையில அவங்க தொடர்ந்து இது முதல் முறையா நடத்தல. இதற்கு முன்னாடி கல்வி விருது விழாக்களை சென்னையில நடத்தியிருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் 10வது 12வது முதல் 3 மதிப்பெண்கள் இருக்கக்கூடிய தொகுதி வாரியான மாணவர்களை கூப்பிட்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்குற விழா. எல்லாரையும் அழைச்சி அவங்களுக்கு விருந்து வச்சு அனுப்புற அளவுக்கு இங்க வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டா அவங்களால வந்து ஈவெண்ட்ஸை பண்ண முடியுது. சென்னையில நீங்க கரூர் மாதிரி ஒரு செகண்ட் லேயர் சிட்டிஸ் மாதிரி வந்து டாமினேட் பண்ணி இங்க வந்து பாலிடிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல அவங்களால சென்னையில ஏற்கனவே பண்ணியிருக்க முடிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்றத முடிவு பண்ணாங்க. கட்சியோட நிகழ்ச்சிகளுக்கே வெளியே எங்கேயாவது இடம் எடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு சென்னையில கொஞ்சம் ஈஸியா இருக்கு. அந்த இடத்துல பண்ணி இதை அரசியல் படுத்தி ஒரு விளம்பரம் தேட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதுனாலதான் ஊடகங்கள் வேண்டாம், நாங்க வெளியே பப்ளிக்கா எங்கேயும் பண்ணி இதை விளம்பரம் பண்ணல, அந்த குடும்பத்தோட குடும்பமா நாங்க நிக்கணும்னு ஆசைப்படுறோம், தயவு செஞ்சு அதை வந்து நல்லபடியா நடக்க விடுங்கன்றத ஊடகத்துக்கிட்டே அவங்க சொல்லாம சொல்றாங்க. ஏன் அறிக்கைகள் வரல, யாருமே பேசல அப்படின்னா, நீங்க பேச விட்டா பரவாயில்ல, பேசும்பொழுது ஊடகத்துல உட்கார்ந்துக்கிட்டு இந்த வாதம் வைக்கக்கூடிய சில வாடகை வாய்கள் என்ன பண்றாங்கன்னா ட்ரிகர் பண்றாங்க. கரூர் சம்பவம் பாதிக்கப்பட்டதுல முக்கியமான ஒரு விக்டிமா நான் வந்து தாவேக்காவை பார்க்குறேன். அதை நான் ஒரு இடத்துலையும் சொல்றேன், அவங்களும் பாதிக்கப்பட்டவங்க தான். ஆனா அவர்களையே நீங்கள் கொலைகாரர்கள் போல சித்தரிக்கிற பல விஷயங்களை வந்து தொடர்ந்து ஊடகங்கள்ல சில இந்த வாடகை வாய்கள் வந்து வச்சுட்டே இருப்பாங்க. ஒரு வார்த்தை போதும் ட்ரிகர் பண்றதுக்கு. என்னடா உங்களுக்கு மனசாட்சி இல்லையா,
நீங்களாம் மனிதர்களா அப்படின்னு இந்த மாதிரியான வாதங்கள் எல்லாம் எடுத்து வைக்கும் போது எதிராளியை வந்து ஒரு ஒரு சமநிலையை குலைய வைக்கிற வேலை. இதெல்லாம் உளவியல் ரீதியா இவங்க செய்யக்கூடிய தொடர் கருத்துருவாக்குங்க. வந்து உக்காந்து அவங்கள ட்ரிகர் பண்ணி அவங்கள பேச வந்ததை வந்து பேச விடாம குறுக்க குறுக்க பேசி, இவர்தான் வந்து நேற்று கூட சன் நியூஸ்ல ஒரு டிபேட் போயிட்டு இருக்கு. தாவேக்கு ஆதரவாளராக கந்தசாமி நண்பர் பேசிட்டு இருந்தார். அப்ப வந்து இந்த இந்திரகுமார் தேரடின்னு ஒரு வாடகை வாய், அது வந்து எந்த மாதிரியான வாயின்னு நம்மளுக்கு தெரியல. ஆனா வந்து எப்படி பேசணும்னா, நித்யானந்தாவுக்கும் விஜய் அவர்களுக்கும் போட்டி, யார் அதிக நாள் தலைமறைவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொச்சையா பேசுவான். இப்படிதான் அவங்க உதாரணம் எப்படி இருக்கும்னா, ஆபாசம், அவதூறு, அசிங்கமான வார்த்தை, இதுதான் அவங்களுக்கு தெரியும். வீட்டு பெண்களை பத்தி பேசுறது, இல்லைன்னா நடிகைகளோட சம்மந்த பத்தி பேசுறது. இவர்களுடைய வளர்ப்பு இப்படிதான், திமுகவுடைய வளர்ப்பு எப்படி இருக்குன்றதை இவங்க எல்லாம் பேசுறாங்க. நித்யானந்தாவோட ஒப்பிட்டு இங்க பேசுறாரு. நான் என்ன யோசிக்கிறேன்னா, தமிழ்நாட்டுல ப்ளூ சட்டை மாறனுக்கும் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் போட்டி. எதை வச்சு சொல்றேன்னா, யாரு படத்துக்கு வந்து நிறைய ரிவ்யூ, நல்ல ரிவ்யூ எல்லாம் கொடுக்குறது, உடனுக்குடன் யார் ரிவ்யூ கொடுக்குறது அப்படின்றதுல போட்டியே வந்து இவங்க 2 பேருக்கு தான் நடக்கும் போல. ஏன்னா நாட்டுல ஏமா செத்து கிடந்தாலும் பிரச்சனை இல்லை, யார் எப்படி போனாலும் கவலை இல்லை, நெல் முளைச்சு வந்தாலும் கவலை இல்லை, எவனாவது எதையாவது குடிச்சிட்டு செத்தாலும் கவலை இல்லை, இங்க வந்து கூட்ட நெரிசல பாதுகாப்பு கொடுக்காம மக்கள் செத்தாலும் கவலை இல்லை, படம் ரிவ்யூ நான் பண்ணுவேன். தம்பி இந்த படம் பாத்தீங்களா தம்பி, உதய் அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு, ரெட் ஜெயண்ட் அது டிஸ்ட்ரிபியூட் பண்ணது போல, இட்லி கடை வந்திருக்கு தம்பி, பைசன் வந்திருக்கு தம்பி பாத்தீங்களா அப்படின்னு சினிமா படத்துக்கு ரிவ்யூ பண்ணி கட்சிக்காரங்க, கூட்டணி கட்சிக்காரங்களும் கூட்டு போய் தியேட்டர்ல உட்கார வச்சு ஒரு ஸ்பெஷல் ஷோ போட்டு காட்டி சினிமா துறைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு முதல்வர் இருக்கார்ல, அவரை பத்தி பேசாதவங்களாம் வாயே வராது. எல்லாருக்கும் ரொம்ப எளிமையா இன்னைக்கு வந்து 18 கோடி வரைக்கும் செலவு பண்ணி ஒருத்தரை டிஃபேம் பண்றதுக்கு மட்டும் 18 கோடி ஒருத்தரால வந்து செலவு பண்ண முடியுது அப்படின்னா, அந்த ஒருத்தர் வந்து எந்த அளவுக்கு இவங்களை பாதிப்புக்கு உள்ளாக்கி இருக்காரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இன்னைக்கு பதட்டம் ஏன் இவ்வளவு அதிகமா இருக்கு? இன்னைக்கு விஜய் எதை செஞ்சாலும் இவங்க குறை சொல்ல போறாங்க, அதை வந்து மாற்று கருத்தே கிடையாது. விஜய் இன்னைக்கு வந்து ஏன் சந்திக்கல அப்படின்னு கேட்பாங்க, சந்திச்சா ஏன் இங்க சந்திக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் வந்து பேசுனா ஏன் பேசலன்னா ஏன் பேசலன்னு கேட்பாங்க, பேசுனா ஏன் இதை மட்டும் பேசினாருன்பாங்க, செஞ்சா ஏன் இதை செஞ்சாருன்னுவாங்க, செய்யலன்னா ஏன் செய்யலம்பாங்க, இதை இப்படி ஏன் செஞ்சாருன்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து விமர்சனம் வைக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. அதனால இவங்க வாய்க்கு வந்ததை விமர்சனங்களை அவதூறுகளை அள்ளி வீசிக்கிட்டே தான் இருப்பாங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, இவர்கள் இந்த ஒடுக்குமுறைகள், அடக்குமுறைகள் இது எல்லாமே திமுகவினுடைய முடிவுரையின் ஆரம்பமாக இருக்க போகிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த காணொலியை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. நான் உங்க எல்லோரும் நினைக்கிறேன்.